சுக்கிரன் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த கன்னி ராசிக்கு செய்யும் யோகங்கள் ஜாலங்கள். இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா, இப்போ அதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக கிடைக்குமா, கேம்பஸ் கோட்டா கிடைக்குமா, படித்து முடித்தவங்களுக்கு இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாமா, இல்லை நம்ம மெரிட் மேனேஜ்மெண்ட் போயிடலாமா, திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பேசுகிறது இருக்குது, தொழில் ரீதியாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், பூர்வீக இரண்டாவது திருமணத்தை பற்றி இந்த ராசி பல கேள்விகள். ஒரு சிலர்லாம் மனக்கசப்பு ஏற்பட்டு முதல் திருமணம் இதானது, குழந்தை இல்லைன்னு கேட்டது, இதெல்லாம் இந்த ராசி தான். ஃபஸ்ட்டு ரெண்டாவது திருமணம் வாய்ப்புண்டு. குழந்தைகளை நிறைய இந்த குழந்தை பற்றி வருத்தப்படாத மிஸ்கரேஜ் சம்மந்தப்பட்ட அடையாமல் இல்லை இந்த கன்னிராசி. ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். சுக்கிரன் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த கன்னி ராசிக்கு செய்யும் யோகங்கள் ஜாலங்கள் என்ன? ஏன் இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப பார்க்கணும்? உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அப்போ தனாதிபதியும் பாக்கியாதிபதி 7இல் உச்சம் பெறும் காலகட்டத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நல்லபடியாக நடக்க போகுது. சார் நல்லதா கெட்டதா? நல்லதாக சொல்லுங்கள். ஏன்னா படாத பாடுபட்டிருக்கு. கண்டகச்சனியில் வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையை விட்டுருவோமா, குடும்பத்தில் மன நெஞ்சாக இருக்கும், சேர்ந்து வாழ முடியுமான்னு வருது. அது ஹெல்த் வைஸ் ஒன்று சம்பாரித்து மருத்துவ செலவு பண்ணுறோம், இல்லை கடன் அடைக்கிறோம், ஹாப்பியாக இல்லை, மன நெருக்கல் இருந்தது. இதெல்லாம் எப்போங்க மாறும்? ராசிக்கு இது மாதிரி பல கேள்விகள். ஒரு கிரகம் மாறும்போது மாறுமானா நிச்சயமாக மாறும். ஒரு கிரகம் ஒன்றும் இல்லை, சூரியன் அந்த ஒரு கிரகம் வலிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மழை வந்துடுது இல்லையா, சந்திரன் இல்லை, அந்த கிரகம் அமாவாசை பௌர்ணமி மாறும் பொழுது இருட்டாயிருது. இந்த கிரகங்கள் எப்படி பூமிக்கு பிரதிபலிக்கும் போது அதில் இருக்க எண்ணங்கள் நீங்களே நல்லா பார்க்கணும். வெயில் வரும்போது நம்ம மனநிலைமை வேறு, மழை இருக்கும்போது மனநிலைமை வேறு. அப்போ இது மாதிரி நமக்கு மற்ற காஸ்மிக்கில் மற்ற எனர்ஜி வரும். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசி தன்னம்பிக்கை மிக்க ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா ஜொலிச்சிருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராசி ஜெயித்தால் கூட இருக்கிற 10 பேர்த்த சேர்த்து ஜெயிக்க வச்சிடும். இவங்ககிட்டருந்து ஒரு விஷயம் வருது, கன்னிராசிக்காரங்க ஒரு தகவல் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். முடியாது, பர்ஃபெக்ட். அந்த ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல்டாக இருக்கும். சினிமா கலைத்துறைக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க டெக்னீஷியனாகவோ இந்த ஆடிட்டராக இருக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. பேங்கிங் செக்டரில் ஒரு சிலர்லாம் ஆடிட்டர் இந்த ராசியாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க லுக் அண்ட் கார்னர் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தருவாங்க. இவங்க புது நீட்டில் கற்றுக்கிற ராசிங்க. அப்டேட் பண்ணிக்கிறது, அதாவது தப்புனா தப்பு, நெற்றிக்கு என் திறப்பினும் குற்றமே அப்படிப்பாங்க. ஆனால் என்ன இவ்வளோ திறமையாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்க ரொம்ப பேசுகிறாங்க, டாமினேட் பண்ணுறீங்கன்னு ஒரு சில கெட்ட பேர்கள் வரும். புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், ஓகே இந்த ராசி தன் திறமையை வெளிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி. சொந்த பந்தங்கள் மட்டும் விட்டுமா, இப்போ தாய்ஸ்தானா தாயா தாரமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து நின்றுமே இந்த ராசிக்கு. சரி பார்ப்போம் இந்த ராசிக்கு சுக்கிரன் என்ன பண்ணுது. முதல்ல இந்த ராசிக்கு இப்பொழுது உச்ச சுக்கிரன் என்ன பண்ணுதுன்னா, உங்கள் ராசிக்கு 2-9 ஒரு 7 உச்சம் பெறும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு உண்டு. அப்போ குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. முதல்ல வேலை இல்லாத வேலை கிடச்சிடும். ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்தவங்களுக்கு இப்போ கணிசமாக லாபம் உயர காலகட்டம். கொஞ்சம் காலகட்டம் சார் விரயமாயிடுச்சு சார், விற்றுட்டு வந்துடலாமா, நஷ்டத்தோடு வந்துடலாமா, வெயிட் பண்ணுங்கள், லாபம் வந்துடும். ஆனால் ட்ரேடிங் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ட்ரேடிங் இந்த ராசி காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல வரும்போது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஒரு சிலர் செட் ஆகுது, அப்போ எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. நிறைய பிளானட்ரி பார்க்கணும். அப்போ இந்த ராசி படிப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தம் ஜெயிக்க முடியாது. இப்போ ராசியை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் முன்னாடி வீடு மாற்றினேன், இடம் மாற்றினேன்பாங்க. சார் கடனுக்காக இடத்தையோ நகையோ விற்றுட்டேன், ஆனால் இன்றைக்கி நகை ரேட்டு வேறு, இடம் ரேட்டு வேறு. இதாவது இப்போ இடம் வாங்குவானா வீடு வாங்குவானா? முதல்ல சின்ன ராசிக்கு இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய கடனை அடைச்சிருங்க. ஒன்றும் இல்லை, கௌரவத்தையும் தொழிலை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வர பெரிய லெவலில் வந்துடுவீங்க. உழைக்காத வருமானம் எடுக்க முடியும். இப்போ வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்குள்ள சிந்தனை வந்துட்டுருக்கு. இருக்கிற வீடு ஆல்ட்ரு பண்ணுங்கள். இடம் வீடு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தேவைப்பட்டவங்களுக்கு வாங்க சொல்லியிருக்கேன். திருப்பி வீடுக்கு லோன் போட வேண்டி வரும், அப்போ பார்த்து தான் பண்ணணும். அப்போ இடம் வீடு இந்த மற்ற லக்ன அமைப்பில் பார்க்கும்போது வாங்கலாம். மாணவர்கள் சம்மந்தப்பட்டு தான் படிப்பு கரெக்டாக எடுத்த கன்னிராசி ஜெயிச்சிடும். கன்னிராசிக்கு எப்போயுமேங்க எல்லாருமே ஒரே ஃபீல்டுக்கு போகிறாங்க. இன்ஜினியரிங் கேட்குறாங்க, டாக்டர் கேட்குறாங்க. ஒரு சில ஃபீல்டில் பேங்கிங் செக்டர் செட் ஆகும். அதெல்லாம் பார்த்து என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்போ சொல்லும்போது தான் தெரியும் அற்புதமாக ஜெயிச்சு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை பார்ப்போம். முதல்ல அவங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு சில யூனிக்னஸ் இருக்கும். என்ன தொழில் பின்னாடி பண்ணுவாங்க, படித்த படிப்பாக வேறையா,
இப்போ இருக்க கன்ஃபியூஷன் சார் 10th முடிச்சுட்டு +1 +2 எடுக்கலாமா, என்ன எடுக்கலாம், இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா, இப்போ அதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக கிடைக்குமா, கேம்பஸ் கோட்டா கிடைக்குமா, படித்து முடித்தவங்களுக்கு இதில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாமா, இல்லை நம்ம மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் போயிடலாமா, மேனேஜ்மெண்ட்னா எவ்வளோ பணம் சார், இது மாதிரி தான் மனசு பதட்டத்தில் இருக்குது. பொதுவாக மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, டியூஷன் போய் தான் படிக்கணும், பெரிய லெவலில் டெவலப் ஆகுறது, ஹெல்த்தை பார்த்துக்கணும். பொதுவாக ஹெல்த்தை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பேசுகிறது இருக்குது, தொழில் ரீதியாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட் ஹெல்த் பாயிண்ட் சார், ஹெல்த் சம்மந்தப்பட்ட கவனிக்க வேண்டிய காலகட்டம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மன நெருக்கடியே வியாதி. இப்போ தான் திடீர்னு அஜீரணம் சம்மந்தப்பட்ட, கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, திடீர் குடல் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாம் மாறி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ என்னென்னா இருக்கிற பிரச்சனையை சரி செய்து டெவலப் ஆகிற சூழ்நிலை. ஆமாம் சார், இந்த பிரச்சனை இருந்து இப்போ டெவலப் ஆகிட்டேன், ரொம்ப அசிடிட்டி இருந்து டெவலப் ஆகிட்டேன், விரைய செலவு இருந்து இதாகிட்டேன். பொதுவாக இந்த ராசிக்கு இன்சூரன்ஸ் யோகங்க. இன்சூரன்ஸ் இல்லாத கண்ணி மாட்டிக்கொள்ளும். இப்போ ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எலும்பு, லங்ஸு, ஸ்க்ரீன், ஹார்ட்டு, இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்து சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமான்னு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்த்து மீண்டு வர வாய்ப்புண்டு. ஒரு சில இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க, கன்னிராசிக்கு கேன்சர் மாதிரி இருக்குது சார், கட்டி இருக்குது, இது என்னன்னு தெரில. பெண்கள் சொல்லும்போது மார்பகம் சம்மந்தம் சின்ன கட்டியமாக இருக்குது, நார்மல் கட்டியாக பெரிய கட்டியான்னு தெரியல, இந்த டவுட்லாம் வந்திருக்கு. அது மாதிரி இருந்தால் மருத்துவம் பார்த்து சரி பண்ண முடிகிற கால சூழ்நிலை வந்திருக்கிறது. பொதுவாக ஜாத ரீதியாக பார்க்கும்போது எந்த மருத்துவர், என்ன பேர், என்ன ஹாஸ்பிட்டல் போனால் நிறையாகும் சொல்ல முடியும். அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணி மீட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. சரி பார்ப்போம். அது யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடடிச்சு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க, இன்றைய காலகட்டத்தில் தந்தாற்போல் அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த புக் எழுதப்பட்டிருக்கு. இதை படித்தாலே கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சேர்க்கைகள் என்ன சொல்லுது, பிரசன்ன டெக்னிக் என்பது, ராகுக்கு அது எப்படி வந்திருக்கு, படிப்படியாக கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த சிலபஸ், என்னோடய சிலபஸ் அப்படியே நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதை படிக்கும் பொழுதே ஆஹா இதெல்லாம் இருக்கேன். இப்போ ஒரு நட்சத்திரத்தை படிக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிரசன்ன டெக்னிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ விஷயத்துக்கு வரும் சார், திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு திருமணம் நடக்க காலகட்டம். என்னங்க திருமணம் எப்படிங்க நடக்கும்? நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் 9ஆம் அதிபதி 7ல் வந்திருக்கு. இந்த குரு பார்வை வரப்போது. இப்போ திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். இன்னும் 2 மாதத்துக்குள் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். இப்போ தான் வரன் வரும், உச்சம் பெற்ற சுக்கன் காலகட்டத்தில். இப்போ கண்டகச்சனி திருமணம். பொதுவாக கண்டகச்சனியில் ஹெல்த்தை பார்த்துக்கணும், வருமானத்தை பார்த்துக்கணும். திருமணத்துக்கு 7ல் சனி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய பேருக்கு சனி இருந்து லக்னத்துக்கு 7ல் சனி இருக்கேன். இப்போ கடகராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்களே, ஏன்னா அவங்க ராசிக்கு 7ஆம் சனி தானே, 7ஆம் வீடு. அப்போ சனி இருக்கிறதுலாம் தவறு இல்லை. ஆனால் தாமதமாக நடக்கும், எதிர்பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அசலூரில் இருக்க வாய்ப்பு, இது மாதிரி கொஞ்சம் வேறு ஏதோ மாறும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் 2வது திருமணத்தை பற்றி இந்த ராசி பல கேள்விகள். ஒரு சிலர்லாம் மனக்கசை பேர் விட்டு முதல் திருமணம் இதானது, குழந்தை இல்லைன்னு கேட்டது, இதெல்லாம் இந்த ராசி தான். ஃபஸ்ட்டு 2வது திருமணம் வாய்ப்புண்டு. குழந்தையில் நிறைய இந்த குழந்தை பற்றி வருத்தப்படாத, மிஸ்கரேஜ் சம்மந்தப்பட்ட அடையாமல் இல்லை இந்த கன்னிராசி. நானும் பெண்ணும் தனி கொடுத்தனம் போகாத கன்னி, ரொம்ப பிரச்சனையும் இருக்குது. பொதுவாக தனி கொடுத்தனம் போயிட்டு கூட வந்தேன்பாங்க. இதெல்லாம் இந்த ராசியோட அடிப்படை டீட்டெயில். இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டம். சார் பிஸ்னஸ்க்கு தாங்க கோல்டன் டைம், பிஸ்னஸ்க்கு தொடர்ந்து முயற்சி செய்தீர்கள், ஜெயித்து விடுவீர்கள். 10ல் குரு இருக்குது, ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஆனால் பெரும் முதலீடு வேண்டாம், சின்னதாக முதலீடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும். அப்பொழுது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் உங்களை தூக்கியோட ஆட்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகி விடுவீர்கள். இந்த நேரத்தில் ஈட்டுகிற செல்வம் மிகப்பெரிய செல்வமாக இருக்கும். தவறவிட்ட வாய்ப்பு அனைத்தும் திருத்திக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர், இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ராசிக்கு இந்த 12ஆம் இடத்தில் கேது இருக்குது. கோயில் சம்மந்தப்பட்டதில் மட்டும் ஏதோ வேண்டுதலில் தான் நிறைவேற்றி பண்ணிக்கங்க. மாதிரி சொல்லிகிட்டே போனாங்க. சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்துன்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.